அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் நண்பர் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு முதல்ல மனமார வாழ்த்துக்களை நம்முடைய சேனல் வாயிலாகவும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் வாயிலாகவும், கம்யூனிஸ்ட் தோழர்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் வாயிலாகவும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தொண்டர்கள் வாயிலாகவும் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா தமிழன் பிரசன்னா அவர்கள் அதாவது நேற்றைக்கு இந்த ஒரு செய்தி தொலைக்காட்சியில் இந்த சேலம் மணிகண்டனை வச்சு செய்திருக்கிற அந்த சம்பவம், இனி சேலம் மணிகண்டன் தன்னை மறந்து கூட வாயை திறந்து இனி ஒரு வார்த்தை இப்படி பேசிவிடக் கூடாது, வார்த்தையை அளந்துதான் பேசணுன்ற அந்த பாடத்தை தமிழன் பிரசன்னா அவர்கள் நல்ல தரமா செஞ்சு விட்டு இருக்காரு சேலம் மணிகண்டனை. முதல்ல இந்த சேலம் மணிகண்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு பச்சை புடவை கட்டிட்டு வருவாப்ல அதிமுக ஆதரவாளர்னு, இன்னொரு நாளைக்கு காவி புடவை கட்டிட்டு வருவாப்ல அதாவது பாஜக ஆதரவாளர் என்று, ஒரு நாளைக்கு வெள்ளை புடவை கட்டிட்டு வருவாப்ல நடுநிலையாளர் என்று, இப்படி மாற்றி மாற்றி கலர் புடவையில கட்டிட்டு வரவர் தான் இந்த சேலம் மணிகண்டன். கடந்த 10 நாட்களாக ரொம்ப ஒரு மாதிரி, என்னடா இவனை நம்ம வீடியோல பேசலாம், இப்ப நம்ம பேசுறது சேலம் மணிகண்டனுக்கு போய் சேருமானா சேராது. ஏன்னா நம்ம எல்லாம் இப்பதான் ஆரம்பித்திருக்கிற ஆரம்ப நிலையில் இருக்கிற யூடியூபர்ஸ். அப்போ நம்ம பேசுறது அவ்வளவு சீக்கிரம் போய் ரீச் ஆகாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த இது என்னன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களை அதாவது விவாத நிகழ்ச்சியில் அமர்ந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் உரிமை கொண்டிருந்தது. இன்றைக்கு எப்படி திமுகவிடம் மியாவ் மியாவ் என்று பூனை போல கத்துகிறது. திருமாவளவன் அவர்கள் திமுகவினுடைய கொத்தடிமை, திமுகவின் கழக பேச்சாளர் அப்படின்னு தன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் இந்த சேலம் மணிகண்டன் என்கிற அதாவது பிஜேபியினுடைய விளக்குமாறாகவும் அதிமுகவினுடைய விளக்குமாறாகவும் இருக்கக்கூடிய இந்த சேலம் மணிகண்டன் தொடர்ச்சியாக பேசி வந்தார். அப்போல்லாம் நமக்கு தோணும், சரியான பதிலடி அங்கே யாராவது ஒருவர் இருந்து கொடுத்திருக்க வேண்டாமா அப்படின்னு. ஆனால் சரியான நேரம் வரும், அதற்கான ஆள் வருவார், வந்த பிறகு வச்சு செய்வாங்கன்றது நமக்கு நேற்று தான் தெரிஞ்சது. அதாவது தமிழன் பிரசன்னா அவர்கள் நேற்று விவாதத்தில் கலந்து கொள்கிறார், அது சேலம் மணிகண்டனும் கலந்துக்கிறார். அங்க என்ன பிரச்சனைனா, அதாவது தமிழ்நாடு இரட்டை இலக்கத்தில் முன்னேறி இருக்கிறது, பொருளாதாரத்தில் இந்தியாவில் முதல் மாநிலமாக திகழ்கிறது. இதுதான் டிபேட். இதை பேச சொன்னா சேலம் மணிகண்டன் தேவையில்லாமல் வார்த்தையை விடுறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்ட ஆட்சியினுடைய அந்த பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு திமுக இரட்டை இலக்கத்தில் போய் அடைஞ்சிருக்கிறதுன்னு. இது எல்லாம் எப்படி உடனே சரி நம்மளை விடுங்க, தமிழன் பிரசன்னா அவர்களிடம் அந்த சுற்று போகுது. அப்ப அவர் ஆரம்பிக்கிறாரு, அங்கதான் விஷயம் ஆரம்பிக்குது. நெறியாளர் கேட்கும்போது இந்த மாதிரி சொல்றாங்களே, இதுக்கு உங்களுடைய கருத்துன்னும் போது ரொம்ப ஷார்ப்பா கட் அண்ட் ரைட்டா அப்படி கட் பண்ணிட்டு போறாப்புல தமிழன் பிரசன்னா அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, இது அறிவு சார்ந்த விவாதம், பொருளாதார விவாதம், அறிவு இருக்க வேண்டும், புள்ளியியல் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிற திறன் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஏதோ குறைக்கிற இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இவனை நாயின்னு சொல்லிட்டாப்ல. சேலம் மணிகண்டனை அதிமுக போடுற பாஜக போடுற குறைக்கிற நாய் அப்படின்னு நான் சொல்லிட்டு அடுத்து கடக்கும் போதுதான் வாண்டடா அது எப்படி என்ன ஒரு அடி மட்டும் அடிச்சுட்டு விடுவீங்க, நான் யார் தெரியுமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி உடனே சேலம் மணிகண்டன் அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, அந்த குறைக்கிறது. அப்பதான் பிரசன்னா அவர்கள் தன்னுடைய அவருடைய பாடின்னு ஒண்ணு இருக்கு, சிரிச்சுக்கிட்டே அடிக்கிறது. அவர் என்ன பண்றாப்ல, இங்க பாரு தம்பி மணிகண்டன் அமைதியா இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு அந்த ஆள் மூஞ்ச பார்த்துருக்கணுங்க. நேயர்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில நேற்று நடந்த விவாதத்துல தம்பிடே இறா பேசிட்டு இருக்கோம்ல, இது அறிவுசார் விஷயம், பொருளாதார விஷயம். இந்த பருத்தி வீரர்களை சொல்லுவாங்க இல்லையா, போய் வீட்டுல யாரா பெரிய வந்த அப்படின்னு தலைமையில வைப்பாங்களே, அந்த மாதிரி இது அறிவுசார் விஷயம். இந்த பக்கம் ஐஏஎஸ் பாலச்சந்திரன் ஐயா உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தோழர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இதுக்கு நடுவுல 2 சாணி மூலையை கொண்டு இந்த ஸ்ரீராமும் இந்த சேலம் மணிகண்டனும் நீங்க வந்துட்டீங்களா பேசுறதுக்குன்னு அட்டி பொழந்து விட்டாப்புல. அதாவது ஸ்ரீராம்லாம் வாயை திறக்கல, அப்படியே அமைதியா பொச்சுனாப்புல உட்காந்துருக்கான். ஏன்னா எப்பா வண்டி நம்ம பக்கம் திரும்பிட போகுது, நம்ம சேஃபா அப்படியே உட்காந்து. ஏன்னா பொது நிகழ்ச்சியில் அண்ணன் திருமாவை பற்றி, முதல்வரை பற்றி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னும் சில கட்சி தலைவர்களை பற்றி எல்லாம் ரொம்ப கொச்சையா அடிக்கடி பேசுறது வழக்கம். அப்பெல்லாம் யாரும் அவனுக்கு தக்க பதிலடி கொடுக்கல. அந்த திமிர்ல அந்த கொழுப்புல தொடருது. ஆனா இந்த பிரசன்னா அவர்கள், தமிழன் பிரசன்னா அவர்கள் வச்சு செய்யறாப்புல. ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு, தம்பி சேலம் மணிகண்டன் அவர்களே, நீங்க பிபி மாத்திரை ஒண்ணு போட்டுக்கணும் விவாதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அப்படி போட்டுக்கிட்டு கையில ஒண்ணு எடுத்துக்கிட்டு வரணும். ஏன்னா அங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா நீங்க இன்னொரு ப்ரெஷர் ஏறிடும், அப்ப இன்னொரு மாத்திரையும் போட்டுக்கணும். இந்த வாட்ஸ்அப்ல படிச்சுட்டு இங்க வாந்தி எடுக்கிற வேலை எல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லி பொழந்து விட்டாப்ல. சரி, என்னன்னா அது பொது விவாதத்துல இந்த மாதிரி பேசித்தான் ஆக வேண்டும். எவன் என்ன ஆயுதம் நாம் எடுக்க வேண்டும் என்பதை அவன் தான் தீர்மானிக்கிறான். அதாவது
அறிவாளியோடு நம்ம பேசும்போது தர்க்க ரீதியாக மரியாதையாக அறிவுபூர்வமாக நம்ம பேசலாம். இது ஒரு கூமுட்டை சாணி மூளை வச்சிருக்கிற சாதி வரி பிடித்த ஒரு சங்கி. இவனுக்கெல்லாம் ரொம்ப மரியாதையா பேசணும்னா இந்த யுகம் அல்ல, எத்தனை யுகம் எடுத்தாலும் இவனுக்கு புரிய வைக்க முடியாது. அதை நன்றாக புரிந்த நண்பர் தமிழன் பிரசன்னா அவர்கள் வச்சு பொழந்து விட்டாப்ல. உண்மையிலேயே சொல்றேன், இன்றைய காலகட்டத்தில் தமிழன் பிரசன்னா அவர்கள், ஆளு ஷானவாஸ் அவர்கள், தோழர் மதிவதனி அவர்கள், இன்னும் பல இருக்கிற இளைஞர்கள், அதாவது அம்பேத்கரனுடைய கருத்தை, பெரியாரின் சித்தாந்தத்தை இன்றைக்கு கடைபிடித்து மேடைகளில் முழங்கி கொண்டிருக்கிற இவர்களுக்கு ஆதரவும் அவர்களுக்கான அந்த உத்வேகத்தையும் கொடுக்க வேண்டியது, உத்வேகத்தை கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, ஆதரவை கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆனால் அவர்களுக்கான வளர்ச்சியை கொடுக்க வேண்டியது அந்தந்த கட்சியினுடைய பொறுப்பு. ஏன்னா இவங்க இந்த மாதிரி பேசுகிற அந்த துணி, அடிக்கிற விதம், இதையெல்லாம் பார்க்கும்போது எதிராளிக்கு ஒரு பயம் வரும். என்னடா சின்ன பிள்ளைங்கன்னு பார்த்தா படிச்சுட்டு அறிவோட புத்தகத்தோட ஆதாரத்தோட நம்மளை பொழக்கிறாங்களே அப்படி என்கிற ஒரு அச்சம் வரும். விவாத மேடைக்கு போகும்போது உண்மையிலே சொல்றேன், இனிமேலாம் சேலம் மணிகண்டனுக்கு எந்த ஒரு தொலைக்காட்சியில இருந்து போன் பண்ணி ஐயா நீங்க விவாதம் வரங்களான்னு கேட்டா சேலம் மணிகண்டன் கேட்கிற முதல் வார்த்தை, தமிழன் பிரசன்னா வராரு அந்த விவாத நிகழ்ச்சிக்கு? ஆமாங்க அவரும் வராரு. அப்ப நான் வரலைங்க. இதுதான் அவருடைய பதிலாக இருக்கும். ஏன்னா நேற்று சேலம் மணிகண்டனா தூங்கியே இருக்க முடியாது. தமிழ்நாடே பார்த்தது, இனி தமிழ்நாடு திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கும். ஒருவன் கொடூரமாக சாதிய மனவெறியில் உச்சத்தில் பேசிக் கொண்டிருந்தவனை தலையிலேயே கொட்டி அப்படியே உட்காருன்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு அசிங்கமாக இருக்கும். அதை தமிழன் பிரசன்னா அவர்கள் சிறப்பாக செய்தார் அன்றைக்கு. அதனுடைய விளைவு அது இப்படிதான் சொல்லுவான். என்னன்னா, அவர் வராருன்னா நான் வரல, இல்லைங்க அவர் வரலைங்க, அப்பனா நான் வரேன். அந்த பயம் வரும். விவாத மேடைக்கு போகிற திராவிட இயக்க சித்தாந்தத்தை, அம்பேத்கர் இயக்க சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கிற தோழர்கள் அங்கே உக்காந்துக்கிட்டு அவன் திமிரா பேசுறான், பாஜக ஆட்சியில இருக்கு, நம்மளை யாரும் ஒண்ணும் பண்ணிட முடியாதுன்னு பேசினான்னா நீங்க ஏறி அடிங்க, பொழந்து விடுங்க. உங்க மண்ணுல உங்களை எவனும் வந்து இங்க புடுங்க முடியாது. இது தமிழ்நாடு. இவன் எங்கேயாச்சும் ஓடி போக வேண்டியவன். நம்ம இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து இங்கேயே மடியக்கூடியவர்கள். நமக்கு இருக்கிறது தான் உரிமை. இவெல்லாம் அங்க இருந்து அதாவது குறைக்கு வந்த நாய்கள். அதுல வேற சொல்றது ஊபிஸ் உடன்பிறப்புகள் என்பதில் எங்களுக்கு பெருமை. அது நான் 200 ரூபீஸ் ஊபிஸ். டேய் விலை எல்லாம் ஏறி போய் ரொம்ப நாளாச்சுரா. உங்களுக்கு கமெண்ட்ல ஏதாவது இப்ப எழுத முடியலன்னா உங்களுக்கு ஊபிஸ் 200, இதை தவிர வேற என்ன பெருசா நீங்க எழுதி கிழிச்சிட முடியும்? கொத்தடிமை என்பதை தவிர. இப்படி அதாவது அந்த வீடியோவை பார்க்கும் போதெல்லாம் மனசுல அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு ஆனந்தம். அச்சு பொழந்துட்டாப்ல. அந்த வீடியோவை பார்த்திருந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய ஆனந்தமும் உங்களுடைய ஆனந்தமும் ஒன்றாகவே இருக்கும். ஏன்னா பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது தெரியும். ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு புழக்கப்பட்டார் சேலம் மணிகண்டன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது ஒரு ஆளுமையே இல்லாத, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத, ஏதோ அது சொல்லுவாங்க இல்லையா, கிளி உட்கார காக்கா உட்கார பணமரம் விழுந்த கதையா, ஏதோ ஒண்ணு செய்ய போய் சசிகலா அவர்கள் செய்த தவறு, ஓபிஎஸ் அவர்கள் நம்பிக்கை இல்லாமல், அதாவது ஒரே இனத்துக்குள் நம்ம ஒருத்தரை தலைவராக்கிட்டு போய் வெளியில வரும்போது அவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ என்கிற பயத்தில், சரி இவரை நம்ம உட்கார வச்சுட்டு போனா வந்தா கொடுத்துருவாரு, பார்க்க பச்சை புள்ள மாதிரி இருக்காரு அப்படின்னு நம்பி கொடுத்துட்டு போனதால திரும்பி வரும்போது அவங்க வெறுங்கையோட வந்தாங்க. இவர் மொத்தமா சுருட்டிக்கிட்டு பாஜகவின் காலுக்குள் போய் பதுங்கி கொண்டார். அதனுடைய விளைவு அதிமுக தொண்டனால் வெளியில் வந்து கம்பீரமாக தெம்பாக பேச முடியவில்லை. என்ன கொள்கையை பேச முடியும்? காவி கொள்கையா பேச முடியும்? அதிமுக எம்ஜிஆருக்கு காவி சாயல், ஜெயலலிதாவுக்கு காவி சாயல், எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் மொத்தமா காவி மயமா ஆக்கிவிட்டார். அந்த பச்சை நிறம் என்பது மறைந்து காவி நிறமாக 2026 முழுமையாக மாறிவிடும். ஆக தமிழகத்தை ஆளுகிற தகுதி அதிமுகவுக்கும் கிடையாது. பாஜக அதிமுகவை அடித்து அவர்களை காலி செய்துவிட்டு அடுத்த கட்டம், அடுத்த தேர்தலுக்கு தான் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அதிமுகவினுடைய தொண்டர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க உங்க கட்சி மேல எவ்வளவு பாசத்தோடு இருப்பீங்கன்னு தெரியும். அப்போ அந்த கட்சியை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு சாதாரண தொண்டன் கூட இங்க வந்து பொதுச் செயலாளர் ஆகலாம்னு சொல்லுவாரு. ஆனா 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும். 10 மாவட்ட செயலாளருக்கு எங்கேயா போவான் ஒரு சாதாரண கிளை செயலாளர்? எடப்பாடி பழனிசாமி உருட்டெல்லாம் யாருக்கும் புரியாது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரா? அவரும் பாவம் நிறுத்திட்டார் சுந்தரா டிராவல்ஸை. ஏன்னா ஒரு பக்கம் சி.வி. சண்முகம் அவர்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அதிமுகவுடைய மானத்தை வாங்கிட்டாரு. இன்னொரு பக்கம் எங்க போனாலும், அதுவும் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் அவர்களை, அதாவது அவர் வந்து துக்கம் விசாரிக்க போனார். அவ்வளவுதான். அதுக்குள்ள என்ன அரசியல் இருக்குன்றது போக போக தான் தெரியும். இந்த நிலையில அந்த பக்கம் போகவே முடியல எடப்பாடி பழனிசாமி அவர்களால். ஆகவே தற்சமயம் சுந்தரா டிராவல்ஸும் ஓடல. அப்போ தப்பு எங்க இருக்குன்றத அதிமுக தொண்டர்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்சி தன்னுடைய காலில் நிற்க வேண்டும், இன்னொரு கட்சியினுடைய காலில் ஏறி நிற்க நினைத்தால் அந்த கட்சி எப்போது வேண்டுமானாலும் தூக்கி அடைய போட்டுரும். ஆக தமிழன் பிரசன்னா போன்ற, ஆளு ஷானவாஸ் போன்ற, தோழர் மதிவதனி போன்ற
இது போன்ற ஆளுமைகளை நாம் எப்போதும் ஆதரிக்க வேண்டும், அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அண்ணன் திருமா அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கார். அறிவால் ஆயுதம் அல்ல, அறிவுதான் ஆயுதம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை இன்றைய இளைஞர்களுக்கும் சரி, எதிர்கால இளைய தலைமுறைக்கும் சரி கொண்டு சேர்க்க வேண்டும். எளிய மக்களையும் அரசியல் படுத்த வேண்டும். சாதியற்ற சமூகத்தை உண்டாக்க வேண்டும். சமூக நீதி மலர வேண்டும். இந்த மண்ணில் ஒரே ரத்தம், ரத்தத்தின் நிறம் சிவப்பு அப்படி என்பது போல ஒரே இனம், அது மனித இனம். அதில் சாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, எதுவும் கிடையாது. அன்பு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற இந்த தலைவரைத்தான் சாதிய தலைவர் என்று முத்திரை குத்த மூளைக்கு மூளைக்கு அவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அண்ணன் திருமா அவர் சுயம்பு, தானாக வந்தவர், தானாக பல தடைகளை உடைத்தவர், இன்றைய மக்களுக்கு வெளிச்சமாக இருக்கக்கூடியவர். அவரை உங்களால் ஒருபோதும் தனிமைப்படுத்தவும் முடியாது. தனிமைப்படுத்த விடுதலை சிறுத்தைகளும் அவங்களுடைய தொண்டர்களும் விடவும் மாட்டார்கள். அப்படி என்பதும் திருமாவுக்கு மிகப்பெரிய பலம் சிறுத்தைகளின் மிகப்பெரிய பலம் அண்ணன் திருமா. இதை உணராவிட்டால் உங்களுக்கு புத்தி வருமா அப்படி என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.